Example 4.2 How is the pre-image translated to the image? பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ப்ரீ இமேஜ்னு எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ப்ரீ இமேஜ்னா திஸ் இஸ் த ஒரிஜினல், அதாவது டிரான்ஸ்லேட் ஆன இமேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி போடுறோம் பாருங்க. இங்க இருந்து இப்போ எவ்வளோ பாயிண்ட், எத்தனை இது ரைட் மூவ் ஆயிருக்குன்னா 1 2 3 4 5 6 6 பாயிண்ட் இந்த சைடு ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1 2 2 பாயிண்ட்ஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, அப்ல மூவ் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ 6 லெஃப்ட் 6 ரைட் 2 அப் அந்த மாதிரி மூவ் ஆன அப்புறம் தான் என்ன ஆயிருக்கு, திஸ் ஏ இஸ் டிரான்ஸ்லேட்டட் டு ஏ பிரைம். கிளியரா? செகண்ட் ஒன், இது புக்ல எல்லாம் சொல்யூஷன் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஒன்னுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணலாம். என்னன்னு மார்க் பண்ணலாம் பாருங்க. இந்த இடத்த நம்ம 1 2 3 4ன்னு மார்க் பண்ணலாம். சரியா? 1 இப்போ இங்க ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்கலாம். 4ன்றது என்னது பாருங்க, கீழ இருக்குது. இப்போ இங்க 4னா திஸ் இஸ் 4 பிரைம், திஸ் இஸ் 3 பிரைம், இது 2 பிரைம், இது 1 பிரைம். ஓகேவா? இப்போ 4ன்றது இந்த இடத்துல இருக்கு. இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5, அதாவது 5 எப்படி மூவ் ஆயிருக்கு, லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1 2 2 என்ன மூவ் ஆயிருக்கு, அப் மூவ் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ இது எல்லாத்துலயும் நம்ம பார்க்கலாம். இப்போ 3 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 3 இந்த பாயிண்ட் மூவ் இது பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 5 லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு. 1 2 2 அப் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1 எடுத்துக்கலாம். 1 இந்த பாயிண்டா 1 2 3 4 5 5 லெஃப்ட், அப்புறமா 1 2 2 வந்து அப், அதே மாதிரி 2. ஸோ நம்ம எல்லா வெட்டு சைஸும் பார்க்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுதான் என்னது, டேஷா இருக்கிறது தான் என்னது டிரான்ஸ்லேட்டட் இமேஜ், இது ப்ரீ இமேஜ். இங்க பாத்தீங்கன்னா இங்க எது, இங்க பிரைம் போடுறாங்கல்ல, பி பிரைம், இந்த இதுதான் என்னது டிரான்ஸ்லேட்டட் இமேஜ். சரியா? இதெல்லாம் என்னது ப்ரீ இமேஜ். அதே மாதிரி இது என்னது ப்ரீ இமேஜ், இது என்னது ப்ரீ இமேஜ். ஸோ இது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் நான் பாருங்க 1 2 3 4 அப்படின்னு மார்க் பண்றேன். கிளியரா? ஸோ அப்ப இங்க என்னது 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ். இப்போ இந்த 1ன்றது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 டவுன் மூவ் ஆயிருக்கு. 1 2 3 4. ஓகே. ஸோ நம்ம இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். நான் புக்ல இருக்கிற மாதிரி கூட போடுறேன். எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து இங்க வந்திருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுல வந்து 1 2 3 4 அப்படின்னா என்ன அர்த்தம், 4 லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 5 டவுன் மூவ் ஆயிருக்கு. சரியா? இது ஆர் இப்படி கூட நம்ம எழுதலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எழுதுறதுனால லெஃப்ட் எழுதலாம். இப்ப பாத்தீங்கன்னா 5 டவுன் 4 லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். பட் நம்ம லெஃப்ட் ரைட் முதல்ல போட்டுட்டு அப் டவுன் அப்புறமா போடலாம். கிளியரா? ஸோ இப்போ நான் 1 பாயிண்ட் மூவ் பண்ணிட்டேன். 2ன்ற பாயிண்ட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 2ன்ற பாயிண்ட் பாருங்க. 2ன்ற பாயிண்ட் 2 டேஷ்க்கு இங்க வரணும். அப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 பாயிண்ட் எப்படிக்கு லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு. 1 2 3 4 5 5 பாயிண்ட் இங்க மூவ் ஆகி இங்க 2 டேஷ்க்கு வந்தாச்சு. அதே மாதிரி 3 3 4 லெஃப்ட் 5 டவுன். இங்க 4 பாத்தீங்கன்னா 4 லெஃப்ட் 5 டவுன். ஸோ த டிரான்ஸ்லேட்டட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4 லெஃப்ட் 5 டவுன். இதுவும் மட்டும் பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க.